அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படும் கல்லுக்கு அருகில் வந்து நின்று அதை முத்தமிட்டார்கள். பிறகு, நீ ஒரு கல் என்பதை நான் நன்றாக அறிவேன். உன்னால் எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்ய முடியாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் காணவில்லை என்றால் ஒருபோதும் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு ரபிஆ. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1597. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மற்ற மதத்தவர்கள் கல்லை வணங்குவது போன்று முஸ்லிம்களும் குறிப்பிட்ட ஒரு கல்லை முத்தமிடுகிறார்கள். அப்படி இருக்க மற்ற மதங்களிலிருந்து இஸ்லாம் எந்த வகையில் சிறந்த மார்க்கமாக விளங்குகிறது என்று பலரும் விமர்சிப்பதை நாம் கேட்டிருப்போம். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு கல்லையும் தெய்வம் என்று நம்புவதில்லை, தெய்வாம்சம் பொருந்தியது என்று நினைப்பதும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அவர்கள் எதையெல்லாம் நமக்கு செய்து காட்டினார்களோ அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமே தவிர, அந்த கல் கடவுள், அது நினைத்தால் நமக்கு நன்மை செய்யும், அது நமக்கு வரக்கூடிய தீமையை விட்டும் நம்மை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தில் ஒருபோதும் நாம் எதையும் செய்வதில்லை. இதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக கல்லை நோக்கி பேசுவது போன்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த அறிவுரை அமைந்திருக்கிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.